ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீராஜன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளைமேட் பாத்தீங்கன்னா ரைஸ் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல காரசாரமான புதினா ரைஸ் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சேனலுக்குள்ள போலாம். புதினா ரைஸ் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அழாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். இத நல்லா வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கங்க. இதில பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். ஒரு கட்டு புதினா எடுத்து நல்லா கிள்ளி வச்சுக்கங்க. இந்த புதினா பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தில அறுவடை பண்ணது ஃப்ரெஷ்ஷா. இப்ப நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இஞ்சியும், பூண்டும் போட்டுருங்க. இஞ்சி வந்து கொஞ்சம் பொடியா கட் பண்ணது. கூடவே பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய். இதில வந்து பழுத்த பச்சை மிளகாய் போட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ கிடைச்சா கண்டிப்பா போடுங்க. இப்ப நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சம் லைட்டா வதங்கிட்டே இருக்கட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, 2 கொத்து கறிவேப்பிலை உருவி வச்சிருக்கோம். அதையும் போட்டு இது கூட வதக்கிக்குங்க. இப்ப இது கூட 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கங்க. தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். அதே மாரி லஞ்ச் பாக்ஸுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க காலையில எந்திரிச்சு டென்ஷனே ஆக வேண்டாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு சமைச்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க புதினாவையும் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் போட்டுட்டு ஒரு 2 பெரட்டு பெரட்டி எடுத்துடலாம். லைட்டா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும் உங்களுக்கு. இப்ப நல்லா வதக்கிட்டு இத இறக்கி ஆற வச்சிடலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரைஸ் ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்டோம். இப்ப அந்த ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, ரைஸ் நல்லா கொதிச்சு வெந்துருச்சு, பாதி வந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா ஃப்ரைட் ரைஸ் மாரியும் அரை வேக்காடு குடுத்துக்கலாம். அப்படி இல்ல கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா வேணும்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும் நமக்கு. ஸோ சாப்பாடு ரெடி ஆயிடும். இப்ப அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம ஆற வச்சிருக்க நம்ம அந்த புதினால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேர்த்தாலே போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் நம்ம யூஸ் பண்றோம். உங்களுக்கு ரைஸ்ல வேணும்னாலும் ரைஸ்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கங்க. நெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி ஒரு 10 போட்டுக்கலாம். ஸோ முந்திரி போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் 4 பட்டை, 3 கிராம்பு போட்டு வதக்கி முந்திரி இந்த மசாலா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு போட்டுக்கங்க. இந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றப்ப வாயில படுறப்ப பார்த்தீங்கன்னா, அது டேஸ்ட் வந்து ஒரு அல்டிமேட்டா இருக்கும். ஸோ கொஞ்சம் கடலைப்பருப்பு செவக்கட்டும் நல்லா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கைப்பிடி உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஸோ இதுவும் வந்து டேஸ்ட் நல்லா குடுக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் நல்லா உளுத்தம் பருப்பும், கடலை பருப்பும் செவந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கைப்பிடி வேர்க்கடலைய போட்டுக்கங்க. பச்சை வேர்க்கடல இருந்தாலும் சரி, இல்ல வறுத்த வேர்க்கடல இருந்தாலும் போட்டாலும் சரி. ஸோ வேர்க்கடல பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் டேஸ்ட் குடுக்கும் எக்ஸ்ட்ரா. நீங்க எந்த வெரைட்டி ரைஸ் பண்றப்போ கொஞ்சம் வேர்க்கடல போட்டீங்கன்னா, டேஸ்ட் நல்லா குடுக்கும். இப்ப நல்லா வதங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கொத்து கறிவேப்பில போட்டுக்கங்க. கறிவேப்பில போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்ப நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த புதினா தொக்க வந்து இதுல போட்டுடலாம். அந்த புதினா நல்லா ஆற வச்சு அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவ இதுல போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் லைட்டா பச்சை ஸ்மெல் இருந்தாலும் போயிடும் உங்களுக்கு. ஸோ நார்மலா நம்ம பிரிஞ்சில, பிரியாணிலலாம் போடுறப்போ புதினாவெல்லாம் பசங்க, குழந்தைங்க எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அந்த மாரி பண்றப்ப இந்த மாரி நம்ம அரைச்சு போட்டோம்னா, பசங்க வந்து கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா சாப்பாடு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதியில பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வெரைட்டியா பிரிஞ்சி டேஸ்ட்ல நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து ஆற வச்ச ரைஸையும் போட்டு கலந்துடலாம். கலந்துட்டிங்கன்னா, உங்களுக்கு புதினா ரைஸ் ரெடி ஆகும். ரைஸ் பாருங்க எவ்வளோ நீட்டா இருக்குன்னு. இத நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் வேலை. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரைஸ் இது. அதே மாரி நீங்க ஃபங்ஷன் டைம்லயும் ஒரு ரைஸா வந்து இத நீங்க ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சாப்பாடெல்லாம் நல்லா கலந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு புதினா ரைஸ் ரெடி ஆயிடும். பாருங்க நல்லா கலந்தாச்சு. அந்த தொக்கு வந்து எல்லா ஒயிட் ரைஸ்லயும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இது கூட சைட் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு ஃப்ரை. ஸோ ட்ரை ஃப்ரை ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்லாம் இந்த மாரி குடுத்து அனுப்பிச்சீங்கன்னா, குழந்தைங்க கண்டிப்பா லஞ்ச் பாக்ஸ காலி பண்ணி தான் கொண்டு வருவாங்க. அவ்ளோ வெரைட்டியா, அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ எங்க வீட்ல ஸ்ரீ பாப்பாவும், சாய் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் குடுத்தா போதும். சூப்பரா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு ரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த புதினா ரைஸு கூட பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு ஃப்ரை. இது கூட நீங்க உருளைக்கிழங்கும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான ரைஸ் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு ரெசிபில பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.